வணக்கத்துடன் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். நமது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி கவியரசு கண்ணதாசன் முத்தமிழ் மன்றம் 19ஆம் ஆண்டு விழா, கவியரசரின் 99ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா வெகு சிறப்பான முறையில் திமிரி திரௌபதி அம்மன் கலை அரங்கம் பகுதியில் 28/6/2025 சனிக்கிழமை காலையில் கவிஞர் கண்ணதாசனுடைய படத்திறப்பு விழாவும் மதியம் 12 மணி அளவில் பொதுமக்களுக்கு மகா அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து சிறப்பித்தவர் புலவர் வீரா ராமதாஸ் கௌரவ தலைவர் அவர்கள். கவியரங்கம் புலவர் சே. தமிழ்மணி அவர்கள். அன்னதானம் வழங்கி சிறப்பித்தவர் MN ராஜி ஆலோசகர் அவர்கள். நிகழ்ச்சி நிரல்படி தலைமை பா. தங்கராஜ் தலைவர் அவர்கள். வரவேற்புரை சா. தாமோதரன் செயலாளர் அவர்கள். முன்னிலை மருத்துவர் ஆ. பரமேஸ்வரன் அமைப்பாளர் அவர்கள். சின்ன ராஜேந்திரன் துணை தலைவர் அவர்கள். SG கேசவன் துணை செயலாளர் அவர்கள். அறிமுக உரை NNA ஏகாம்பரம் ஆலோசகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் கவியரசு கண்ணதாசன் விருது வழங்கும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. விருது வழங்குதல் திமிரி கவியரசு கண்ணதாசன் முத்தமிழ் மன்றத்தின் விருது பெற்ற சிறப்புரை நிகழ்த்தியவர் திரைப்பட நடிகர் இயக்குனர் கவிஞர் கா. அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் மாணவ செல்வங்களுக்கு பரிசளித்து சிறப்புரை வழங்கிய ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் பொன் கு. சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பரிசு வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பட்டிமன்றமும் சிறப்பாக நடைபெற்றது. தலைப்பு கண்ணதாசனின் கவித்திறன் பெரிதும் வெளிப்பட்டது. ஆன்மீக பாடல்களா, காதல் பாடல்களா, குடும்ப பாடல்களா, தத்துவ பாடல்களா என்ற தலைப்பில் சிறப்பான முறையில் பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தினார்கள். நடுவராக வெள்ளைச்சாமி அவர்கள் கலந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தினார். இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் சோ. சம்பத் பொருளாளர் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு திமிரியில் நம்முடைய பா. தங்கராஜ் தலைவர் அவருடைய தலைமையில் சிறப்பான முறையில் கவிஞர் கண்ணதாசனுடைய எந்த விழாவாக இருந்தாலும் சிறப்பாக நடத்தி அதன் மூலமாக பொதுமக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு. அதைத் தொடர்ந்து மாணவ செல்வங்கள் நன்றாக படிக்க வேண்டும், ஒழுக்கத்துடன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற அற்புதமான மாணவ செல்வங்களுக்கு புரியும் வகையில் நல்ல பேச்சுக்களையும் இந்த சிறப்பு வாய்ந்த கவிஞர் கண்ணதாசனுடைய 99ஆம் ஆண்டு விழாவில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அருமையாக பேசி மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும், சமுதாயத்தில் நல்ல பெயர் வழங்க வேண்டும், வருகிற காலம் உங்களுடைய கையில் இருக்கிறது, அதற்கான நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், படிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த கவிஞர் கண்ணதாசனுடைய 99வது ஆண்டு பிறந்த நாள் விழாவில் சிறப்பாக பேசி மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தினார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நடத்தி வருகின்ற தலைவர் பா. தங்கராஜ் அவர்கள், செயலாளர் சா. தாமோதரன் அவர்கள் மற்றும் பொருளாளர் சோ. சம்பத் அவர்களும் சிறந்து இது போன்ற